கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த வாக்கியத்தை யோவான் சானகன் சொல்லுகிறதாக வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் சானகனுடைய நோக்கம், அவனுடைய வாழ்க்கையினுடைய வாஞ்சை என்ன? இயேசுவானவர் பெருக வேண்டும், தான் சிறுக வேண்டும் என்பதே. பழைய காலங்களிலே ஆண்டவருடைய ஊழியர்கள், விசுவாசிகள் ஆண்டவர் பெருக வேண்டும், தாங்கள் சிறுக வேண்டும் என்று எண்ணி சிலுவைக்குள் ஒளிந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய கால சூழலை மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம் என்ன? கிறிஸ்து அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணத்தோடு வாழ அழைக்கப்படுகிறோம். கொலோசிய நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொலோசிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அருமையாக சில காரியங்களை எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் பெருக வேண்டும் என்று நாம் எண்ணுவோமானால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த அதிகாரத்திலே எழுதுகிறார். நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை மிகுந்த கவனத்தோடு ஜெபத்தோடு வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்கள் ஊடாக என்னோடு உங்களோடு பேசுவார். முதல் காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே உன்னதத்துக்கு அடுத்த காரியங்களை தேட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். சீக் த ஹெவன்லி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உன்னதத்துக்கு அடுத்ததை, ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடுத்ததை, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் தேட நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம், அங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2 சொல்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள், ஆண்டவருடைய சித்தத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆண்டவருடைய மகிமையை தேடுகிறதற்கு உகந்த காரியங்களையே நாம் தேட நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நம்முடைய கவனமானது திசை திருப்பப்படுகிறது. அநேக சமயங்களிலே மனித போராட்டங்களினாலும், உலகத்தின் இச்சைகளினாலும், சாத்தானின் வஞ்சகத்தினாலும் நாம் திசை திருப்பப்பட்டு விடுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இரண்டாவதாக, அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு காரியம் செய்ய வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அங்கே 5வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசிய ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இதிலே அழித்து போடுங்கள் என்கிற வார்த்தை முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, பொருளாசை இவைகளை நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அதை அழித்து போட, அதை சுட்டரிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த குறிப்புகள் காணப்படுமானால் நாம் மேலானவைகளை நாடவில்லை, பூமிக்குரியவைகளை நாடுகிறோம் என்று பொருளாகும். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 10 11 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பண்புகளிலே நாம் பலப்பட அழைக்கப்படுகிறோம். strengthen the Christ nature என்று சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இந்த ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பண்பிலே வளருகிறோமா? அல்லது கிறிஸ்துவின் பண்பிலே நாம் பலப்பட்டு இருக்கிறோமா
என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். கொலோசியர் 3:12 பாருங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு 13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13 அந்த வசனங்களை வாசித்தால் கிறிஸ்துவின் வாழ்வில் உள்ள அத்தனை தன்மைகளும் சுவாபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். அப்படியானால் மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்கிற குறிப்பு என்ன? அவர் பெருக வேண்டுமென்றால் நாம் சிறுக வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் பண்புகளிலே நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, 3 குறிப்புகளை சொன்னேன். முதலாவதாக பரலோகத்துக்கு அடுத்தவைகளை தேட வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய அவயங்களில் காணப்படுகிற துர்க்கிரியைகளை அழிக்க ஆண்டவருடைய பலத்தினாலே நாம் போராட வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவின் பண்பிலே நாம் பலப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆண்டவரே, கிறிஸ்து பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த காரியத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். இந்த திருமறை வாக்கியங்களை கேட்டு அர்ப்பணித்து தங்கள் வாழ்க்கையை சீராக்க விரும்புகிற அவர்களையும் எங்களையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.